அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 13 வரை. அக்காலத்தில் இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் பேட்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்களுள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் நம் சீடருக்கு இறைவனிடம் பேட்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் கற்றுக் கொடும் என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள், தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தள்ளும் என்று கற்பித்தார். மேலும் அவர் அவர்களை நோக்கி பின்வருமாறு கூறினார், உங்களில் ஒருவர் நம் நண்பரிடம் நள்ளிரவில் சென்று, நண்பா, 3 அப்பங்களை எடுத்து கடனாக கொடு, என்னுடைய நண்பர் ஒருவர் பயணம் செய்யும் வழியில் என்னிடம் வந்திருக்கிறார், அவருக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொல்வதாக வைத்துக் கொள்வோம். உள்ளே இருப்பவர், எனக்கு தொல்லை கொடுக்காதே, ஏற்கனவே கதவு பூட்டி ஆயிற்று, என் பிள்ளைகளும் என்னோடு படித்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தர முடியாது என்பார். எனினும் அவர் விடாப்பிடியாய் கதவை தட்டிக் கொண்டே இருந்தார். அவர் தன் நண்பர் என்பதற்காக எழுந்து கொடுக்காவிட்டால் அவரது தொல்லையை பொருட்டாவது எழுந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக் கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். இல்லை, மீனை கேட்டால் உங்களுள் எந்த தந்தையாவது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால் அவர் தேலை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணக தந்தை நம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது நினைவுறுத்தி. ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. Praise the Lord. Praise the Lord. தாத்தா பாட்டி வாழ்க, தாத்தா பாட்டி வளர்க, தாத்தா பாட்டி நன்றி. ஓகே, எல்லாரும் சந்தோஷமா எல்லாத்தையும் தான் தெரியுங்க. அரசு மாதிரி இருக்கீங்க, எனக்கு சிரிச்சு போகலாம். அந்த பெரியவர்கள் இருக்கின்ற ஒரு அழகான ஒன்று. அன்புக்குரியவர்களே, கடவுள் இந்த உலகத்தை பார்ப்பதற்காக ஒவ்வொரு இல்லங்களாக சென்று கொண்டிருக்கின்றார். அப்படி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு உலகத்திற்கு சென்றவுடன் ஒரு வயதான பெரியவர் இருக்கின்றார். அந்த வயதான பெரியவரை பார்த்தவுடன் கடவுள் அவர்களை கொஞ்சம் இறக்கிக் கொள்கின்றார். அங்கே பார்த்துவிட்டு அந்த பிறகு சொல்லுகின்றார், நான் 3 மரங்கள் வைத்திருக்கின்றேன், உனக்கு எந்த மரம் வேண்டுமானால் நான் தருகிறேன் என்று சொல்லுகின்றார். உடனே அந்த பெரியவர் சொல்லுகின்றார், நான் என்ன பெருசா கேட்க போறேன், இந்த நாற்காலி இருக்குது, இந்த நாற்காலி ஒரு தங்க நாற்காலியா மாற்றலாம் போதும் என்று சொல்லுகின்றார். உடனே கடவுளும் ஒரு ஆள்காட்சிகளை காட்டி அந்த நாற்காலியை தங்க நாற்காலியாக மாற்றுகின்றார். உடனே பெரியவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மீண்டுமாக இன்னொரு வரலாறு கேள்வி கேட்கின்றார்.
உடனே அந்த பெரிய நாற்காலி கொடுத்துட்டீங்க, அந்த சாப்பிடுற மேசையும் ஒரு தங்கத்தால எல்லாருமே என்று சொல்லுகின்றார். உடனே கடவுள் இறந்து போயிட்டு அந்த ஆச்சாரிய விதலை காட்டி இந்த தங்க நாற்காலி இந்த மேசை ஆக்கி விடுகின்றார். உடனே அந்த கடவுள் சொல்லுகின்றார், கடைசியாக ஒரு மரம் இருக்கிறது, என்ன மரம் கேள்வி கேட்கின்றார். உடனே அந்த பெரியவர் சொல்லுகின்றார், அந்த ஆச்சாரிய விதலை கொடுத்தா இது நன்றாக இருக்கும் என்று சொல்லுகின்றார். ஆக இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஜபங்களும் வரங்களும் ஒரு பேராசை கொண்டதாக இருக்கின்றது. இது நாம் அதிகமாக கேட்டுக்கொண்டே கடவுளத்தில் இருப்பதாக இருக்கின்றோம். நமக்கு போதுமானது இருந்தாலும் கூட இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று எண்ணப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இது ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. அடுத்ததாக ஒரு பெரியவரானவர் கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறத்திற்கு வருகின்றார். அந்த நகர்ப்புறத்திற்கு ஒரு வீட்டிலே சாப்பிடுவதற்கு முன்பாக ஜபங்களை சொல்லிக் கொண்டு ஜெபித்து சாப்பிடுகின்றார். இதை பார்த்து ஒரு இளைஞர்கள் அவர்களே கிண்டல் செய்வதாகவும் கேலி செய்வதாகவும் ஒரு மாறி கேலியாக செய்கிறார்கள், நெச்சல் பண்ணுகின்றார்கள். உடனே அந்த பெரியவர்களுக்கு சொல்லுகின்றார், உங்கள் ஊரில் யாராவது ஜெயித்திருந்து சாப்பிடுவார்கள் கேட்கிறார்கள். என் ஊரில் யாரும் சாப்பிடுவார்கள் என்று சொன்னார். அப்பெல்லாம் பன்றி கூட அப்படி சாப்பிடாமல் என்று சொல்லி அதை படைத்து வைக்கின்றார். ஆக இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு செயல்பாடானது கடவுள் நமக்கு உணவும் ஒழுங்க உதவி கொடுத்திருக்கின்றார். அப்படி உண்ட உணவும் ஒழுங்கு உதவி கொடுத்த கடவுளுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல தெரிவித்து அழைக்கப்பட்டவர்களாகவும் இருக்கின்றோம். மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் இறை வேண்டலானது தேவைப்படுகிறவர்களாக இருக்கின்றது. அந்த இறை வேண்டல் மூலமாக நம்முடைய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நாம் பெறுவர்களாகவும் இருக்கின்றோம். மனிதன் தனக்கென்ற எல்லா ஆற்றலையும் இறைவன் வழியாக பெறுகின்றான் என்று சொல்லுகிறார் அறிஞர். அன்புக்குரியவர்களே, நம்ம சோர்ந்து வருகின்ற போது, வேதனைகள் வருகின்ற போது, நமக்கு எது வளர்ந்து மகளவை ஒன்று பார்க்கின்ற போது இந்த ஜபமானது நமக்கு ஆற்றலையும் மகனையும் தருகின்றதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைய உலகம் நம்மளால் எப்படிப்பட்டதாக இருக்கிறது பார்க்கின்ற போது எங்கு பார்த்தாலும் ஜபப்பொருட்கள் நலமாக இருக்கின்றது. மக்கள் திருவையில் உள்ளையும் வெளியும் ஒரு குழுவாக தனி நபர்கள் வைத்து ஜபங்களை செய்வதாக இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட மனநிலையை தாண்டி நம்முடைய பிரச்சனைகளுக்கு இடமாகவும் பல துன்பங்கள் கஷ்டங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க இடமாகவும் நாம் இருப்பவர்களாக இருக்கின்றோம். அதே போல நாம் ஜெபிக்கின்ற போது ஏதாவது நம்முடைய வாழ்வில் புதுமை நடக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்களாகவும் இருக்கின்றோம். இப்படியாக அந்த ஜபத்தை நாடி வருகிறவருடைய மனநிலை இப்படிப்பட்டதாகவும் இருக்கின்றது. அதே போன்று ஜபமானது வழிபடுத்து ஒரு மருந்தாக இருக்கு என்று சொல்லுகிறார்கள். எவ்வாறு ஒரு பிரச்சனையிலிருந்து தவிர்க்க ஒரு சிலருக்கு குடி போதையிலிருந்து வேறுவிதமாக தானாக்கி தங்கள் வாழ்வை இழக்கின்றார்களோ, அதே போன்று ஜபத்தை ஒரு தனியாக குழுவாக கைதட்டி கொண்டாடி இப்படிப்பட்ட ஒரு மனப்பாடத்தை குறைத்துக் கொள்ளாமல் நினைப்பவர்களாக இருக்கின்றார்கள். இப்படி ஒரு கூட்டம் ஒரு நேரத்தில் ஏமாற்றிக் கொண்டுதான் இருக்கின்றது. அந்த கைதட்டி பாடி நாம் ஜெபிக்கின்ற போது அந்த நேரத்துக்கு மன நிம்மதி ஆற்றலை கொடுக்காத போல மீண்டுமாக நம் பழைய வாழ்வை நோக்கி செல்வர்களாகவும் இருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஜெப போதையை நாம் அடிக்கவாமல் என்றும் உள்ளத்திலிருந்து ஜெபிக்க அழைக்கப்பட்டவர்களாகவும் இருக்கின்றோம். அன்புடையவர்களே, அல்லாத பார்க்கிறது ஒரு கட்டாய ஜெபம். அவர்கள் ஒரு கட்டாயம் சொல்ல நினைப்பது எப்படின்றால், இதை செய்துவிட்டால் நான் உங்களை கொட்டை எடுத்துக் கொள்கிறேன், இதை செய்துவிட்டால் நான் நாராயணனை நடந்து வருகிறேன் என்று இப்படியாக ஒரு கட்டளை கொடுப்பவர்களாக இருக்கின்றோம். கடவுளை பற்றி தவறாக புரிந்து கொண்டு அவர்களுக்கு நாம் தெரிவிப்பவர்களாக இருக்கின்றோம். அப்படிப்பட்ட மனதிலிருந்து நாம் விடுதலை வேண்டும். எனவே ஜெபமானது நம்முடைய கடவுள் நமக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று பெறுபவர்களாக இருக்கின்றார். எனவே நம்முடைய கடவுளானவர் தண்டிக்கின்ற கடவுள் அல்ல, மாறாக இரக்கத்தையும் அன்பையும் ஆற்றலை தருவதாக இருக்கின்றார். நம்முடைய கடவுளானவர் கோபப்படுகின்ற கடவுள் அல்ல, மாறாக அன்பையும் பாசத்தையும் தருகின்ற கடவுளாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட கடவுளிடத்திலே நாம் பேசுகின்ற போது கடவுளுடைய அன்பையும் ஆற்றலை பெற்றவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இதுதான் இன்றைய வாசகமானது நாம் உணர்கின்ற செய்தியாக இருக்கின்றது. இங்கு முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம், அப்ரஹாம் அங்கே கடவுளிடத்திலே பதில் பேசுபவராக இருக்கின்றார். இத்தனை நீதிமன்றம் இருக்கின்றார்கள் என்பது கடவுள் அடிப்படை என்று சொல்லுகின்ற போது ஒரு 10 வருடங்கள் விடுதலை மாற்றினார் என்று சொல்லுகின்றார். அந்த கடவுளுக்கு அவர் தொடர்பு வெளியிட்ட போது அங்கே கடவுள் மனமாற்றம்
மறைந்த ஆசிரியை தருவதாக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஜபங்களும் அப்படிப்பட்ட தொடர் ஜபங்களாக இருக்கின்ற போது கடவுள் நமக்கு அருளையும் ஆசிரியை வழங்குகின்றார் என்பதை நாம்